இந்த மாதிரி பூத்ல ரெண்டு தப்பு நடக்குதுங்க. ஒண்ணு, ஓட்டு போட வரேன் அப்படின்னு அந்த லைன்ல நிக்கிறேன்னு வாக்காளரா இருந்து திமுக அங்கே நின்று அதுக்காக கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அநீதி எங்க நடந்தாலும் என்னோட குரல் ஓங்கி ஒலிக்கும். பெண்கள் என்பதற்காக அடக்கி ஆளலாம் யாரும் நினைக்க கூடாது. என்ன கேட்டா இந்தியை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் எச்சரிக்கையை கொடுக்கிறேன். நீங்க முறை கள்ள ஓட்டு குற்றச்சாட்டு தான் பதில் சொன்னேன். இந்த 4 பூத் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. ஒரு 10 திமுக தான் ஜாஸ்தி ஓட்டுவாங்க. இது ஃபுல்லா தேவரான ஏரியா. அதுதான் இந்த மாதிரி எங்கேயும் இல்லாம இங்க வந்து டேரா போனாங்க. கேமரா தான் ப்ரோ வந்து அப்படி வாங்க. அவன் ஒளிகன்னு கோஷம் போடுறான். நம்ம பாரத் மாதா கி ஸ்டாலின் ஒளிக, ஸ்டாலின் ஒளிக, 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 கல்லோட்டு போற ஸ்டாலின் ஒளிக, கல்லோட்டு போற ஸ்டாலின் ஒளிக, லைக் பண்ணுங்க ஒளிக, லைக் பண்ணுங்க ஒளிக, பைட் எடுக்காதுப்பா. நான் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நேர்மையாக தேர்தல் நடைபெற வேண்டும். எங்களோட குரலை நசுக்கி நீங்க வெற்றி பெறலாம் நினைச்சா முடியாது. அதுவும் என்ன இவங்கள இலக்காரமா இருக்கா உங்களுக்கு? நேர்மையா தேர்தல் நடக்கிறதுக்காக இப்ப கூட நான் வெளியே வந்தேன்னா பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் வெளியே வந்தேன். திமுகவோட சிம்பல போட்டுட்டு செல்போன்ல ஸ்டாலின் படத்தை வச்சு அது மேல தெரியற மாதிரி வச்சுக்கிட்டு அங்க ஓட்டர் கிடையாது, அவரு ஏஜென்ட் கிடையாது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்க இருந்து வெளியே வந்திருக்க மாட்டேன். நான் சாலை மறியல் பண்ணிருப்பேன். ஆனா அங்க வாக்காளர்கள் கஷ்டப்படுறாங்க. இது பிரச்சனை இருக்குன்னா நான் வெளியே வந்தேன். வெளியே வந்திருக்க மாட்டேன். நாங்க தர்ணா செஞ்சிருப்பேன். 3 பேரும் நாங்க பார்த்தோம் லைன்ல. நாங்க ஓட்டு போறோம்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. ஏஜென்ட் ஐடி கார்டு கேட்டா வெறும் ஐடி கார்டு தூக்கி கொடுக்குறாங்க. செய்து ஓட்டு வாங்கன்னு நினைச்சா முடியவே முடியாது. அங்க பெண்கள்லாம் லைன்ல நிக்கிறாங்க. கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வெளியே வந்தேன். ஓட்டர் இல்லாம அவங்க கட்சி ஆளுங்க சார்பா பூத் ஸ்லிப் கிடையாது, ஐடி கார்டு கிடையாது. இதே பூத்ல தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிரச்சனை பண்ணாங்க. இந்த வாரம் நான் சொல்றேன், என் குரலை யாரும் அழுத்த முடியாது.
எந்த விதத்திலையும் நான் வெகுண்டி எழுவேன் நான் சொல்லியாச்சு. என்ன அவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை? நேரடியா எல்லாரும் ஓட்டு போட விழுங்க. பெண்கள் நிக்கிற இடத்துல போய் நின்னுக்கிட்டு ஓட்டு போட வந்தாரா? இங்க எல்லாரும் மேனேஜ் பண்ண வந்தாரா அவரு? அந்த வண்டியில எத்தனை பேர் போட்டிருப்பாங்க? கள்ள ஓட்டு குற்றச்சாட்டு தான் பதில் சொன்னேன். இந்த 4 பூத் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. ஒரு 10 வருஷமா 10 எலெக்ஷன் திமுக தான் இங்க ஜாஸ்தி ஓட்டுவாங்க. இது ஃபுல்லாவே டிஎம்கே ஃபேவரான ஏரியா. அதுதான் இந்த மாதிரி எங்கேயும் இல்லாம இங்க வந்து டேரா போட்டாங்க. இந்த மாதிரி பூத்ல 2 தப்பு நடக்குதுங்க. ஒண்ணு, ஓட்டு போட வரேன் அப்படின்னு அந்த லைன்ல நிக்கிறேன்னு வாக்காளரா இருந்து திமுக காரங்க அங்கே நின்று அதுக்காக கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைன்ல நின்று அவங்க ஓட்டு போடுறதுக்கு அவங்க நேரம் வந்துட்டா கூட ரொம்ப நேரம் அவங்க அந்த லைன்ல நிக்கிறதா பேர் பண்ணிட்டு அவங்க ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இது ரொம்ப தப்பு. ரொம்ப நேரம் அங்கே நிக்கிறாங்க. இன்னொன்று, திமுக கலர் திமுக சின்னம் போட்டுக்கிட்டு உள்ள போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது 2வது தவறு. இன்னொன்று, நியாயத்தை ஐடி கார்டு இல்லாம தொடர்ந்து அவங்கள ஓட்டு போட விட்டுருக்காங்க சில பேரை. இது என்னன்னு கேட்டதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஏஜென்ட் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எப்படி பூத் ஏஜென்ட் வந்து பேட்டி கொடுக்க முடியும்? ஆக மிக தவறானது. இங்க ஓட்டு போடுறதுக்கு நிக்கிறோன்னு தொடர்ந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள வெளியே அனுப்பப்பட வேண்டும். இந்த பூத்துல உள்ள யாரெல்லாம் சரியா ஓட்டு போட்டிருக்காங்களா, ஐடி கார்டோட ஓட்டு போட்டிருக்காங்களா, முறைகேடான ஓட்டு பதிவு செய்திருக்கான்னு உடனே விசாரிக்கப்பட வேண்டும். இது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிச்சயமாக இதற்கான இங்கே காவல்துறை அதிகாரிகளும் ரொம்ப நேரம் ஒருத்தங்க அங்கே வெளியே நின்னா அதை பார்க்கணுமா இல்லையா, அப்புறப்படுத்தணுமா? அதான் சொல்றேன், கட்சிக்காரங்க ஓட்டு போட போறேன்ட்டு அதுலேயே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க இங்கே ஓட்டரா இருக்கலாம், ஆனால் அப்படியே நின்றுட்டு அது ஓட்டர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எந்த விதத்தில் அநீதி எங்கே நடந்தாலும் என்னோட குரல் ஓங்கி ஒலிக்கும். பெண்கள் என்பதற்காக அடக்கி ஆளலாம் யாரும் நினைக்க கூடாது. என்ன கேட்டா இந்த அநீதியை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறேன். நீங்க முறைகேடு செய்து வெற்றி பெறலாம் என்று நினைக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாக்காளர்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் அது வாக்களிக்க வேண்டும். அவங்க பாதுகாப்பா வாக்களிக்க வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே இருக்கு ப்ளீஸ். கொஞ்சம் ஏப்பா வெயில நின்று நம்மள நிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் மூவ் பண்ணுங்கப்பா. இப்படி போய்டுவோம், நிழல்ல போய் கொஞ்சம் போங்க. பார்த்து பின்னாடி பார்த்து. இப்படி
ஐயப்பா சாமி அவங்க வரது வழி விடுங்க சாமிங்களா வெளியே போங்க வெளியே வந்து எடுங்கண்ணா Ma'am, your message to the voters. Prisha. Please go and vote. For whom? Prisha ma'am. Prisha ma'am. vote பண்ணுங்க ब्लड